பிரைஸ் அலாட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வசனம் சொல்கிற மாதிரி கர்த்தரை யார் யாரெல்லாம் உண்மையாக தங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு மனதோடு தேடுகிறார்களோ, அவரை நேசித்து உண்மையாய் தேடுகிறார்களோ, நிச்சயமாய் அவர்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்றைக்கி ஏதோ தேவைன்னு வந்துட்டால் மட்டும் நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுறோம். இப்படிப்பட்டதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கா? கர்த்தரோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் ஏதோ ஒரு தேவைன்னு வந்துட்டால் மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுறவங்களாக இருக்கிறோம். அப்போ கூட நம்ம எப்படி தேடுறோம்? ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறோம். நம்ம நிஜமாகவே ஒரு பொருளை தொலைச்சிட்டோன்னு சொன்னால் இப்படி தான் தேடுவோமா? நம்ம போன இடமெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் நம்ம தொலைச்சிருக்கலான்னு நினைக்கிறோமோ எல்லா இடத்துலையும் கிடைக்கிற வரைக்கும் தேடுவோம் இல்லையா? அப்போ இன்றைக்கி நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? நாம் தொலைத்த ஆசீர்வாதங்களை எப்படியாக நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம்? அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் ப்ரேயரில் எல்லாமே கிடச்சிருவோன்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி கிடையாது. நம்ம கர்த்தரை உண்மையாக நேசித்து, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் அறிக்கையிட்டு அதற்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை முழு மனதோடு தேடும் பொழுது அவர் நம்ம கேட்காத எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆனால் சில காரியங்கள் எதுவும் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னீங்கன்னா, உங்கள் ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபத்தில் செலவிடுறீங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுக்கான ஆசீர்வாதம் எதுவுமே கர்த்தர் தடைப்படுகிறதே கிடையாது. கர்த்தர் நிறைவாய் கொடுக்குற தேவன். நீங்கள் எப்படி தேடணுங்கிறத நிதானித்து பார்த்து இன்றைக்கி உங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், தடைப்பட்ட ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் விலகுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இன்றைக்கி உண்மை நோக்கி ஜெபிக்க முடியாமல் எத்தனையோ கஷ்டத்திற்குள்ளாக இருக்கிறாங்க. நாமத்தை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கின்றேன். அவர்கள் இழந்து போன எல்லா சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேலையில் கர்த்தர் தரும்படிக்காகவும் உண்மை ஆண்டவரே உண்மையான இருதயத்தோடு தேடத்தக்கதான ஒரு கிருபை அவங்க வாழ்க்கையில் கொடுக்கும்படிக்காக நான் ஜெபிக்கின்றேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.